என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களை இது மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இது என்ன கேள்வினாக்கா, சூளக்காப்பு அப்படின்னு நம்ம ஒன்று போடுறாங்க. மாசமா இருக்கும் போது அந்த அந்த பொண்ணுக்கு வந்து சூளக்காப்பு போடுறாங்க. அந்த சூளக்காப்புங்கிறது என்னது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஆனா பவுனு, செம்பு, வெள்ளி இது எல்லாமே கலந்து அந்த காப்பை வந்து ஒரு காலத்துல பத்திரம் செய்வாங்க. அது வந்து பேபி பிறந்த வைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே கழட்டிடுவாங்க. பேபி பிறந்த வைக்க போகும்போது இப்ப அந்த காப்பு வந்து எப்ப போடுவாங்க? வளக்காப்பு செய்யற அன்னைக்கு தான் போடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து பிறந்த வைக்கிற வரைக்கும் அந்த காப்பு போட்டிருப்பாங்க. போட்டுக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, அது வரல வார்த்தை. சரி, அந்த காப்பு பிறந்த வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? போட்டுக்கலாமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பவுனு கலந்துருக்கும், செம்பு கலந்துருக்கும், வெள்ளி கலந்துருக்கும், பஞ்சிலோக காப்பு. அது வந்து ஆனா அது வந்து கண்டிப்பா அந்த கையில போட்டுக்கிட்டே இருக்கும். சுமங்கலிங்க கையில போட்டுக்கலாம். இந்த வளக்காப்பு செஞ்சவங்க வந்து போட்டுக்கலாம். வளக்காப்பு செஞ்சவங்க மட்டும்தான் போடணுமா, இல்ல யார் வேணாலும் போடலாமா? வளக்காப்பு செஞ்ச பொண்ணுங்க மட்டும் தான் பிறந்த வைக்கும் போது, அது பிறந்த வைக்கும் போது ஏன் போட்டு பிறந்த வைக்கிற மாதிரி போடுறது, கை காலை வந்து நம்ம தான் பிடிக்க முடியும். அது தெரியுங்களுக்கு தெரியும், ஆம்பளைங்களுக்கு தான் தெரியாது, நர்ஸு டாக்டருக்கு தான் தெரியும். அப்ப அந்த காப்பு வந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது இந்த காப்பு தான் காப்பாத்து. இந்த சொத்து கையில போட்டுக்கிற எங்க அதான் ஆஸ்பத்திரிக்கு போனாலே அழைச்சி கழட்டி போட்டுருதுங்களா? எப்படி கட்ட மாட்டாங்க யாருமே ஒண்ணு. அதை மட்டும் சொல்லிடுறேன், சீரியஸ் ஆயிடுச்சா மாங்கலித்தையும் காப்பையும் கழட்டி புருஷங்கையில கொடுப்பாங்க வீட்டுக்காரர். ஆமா, கணவர் கிட்ட கொடுப்பாங்க. அப்பதான் கொடுப்பாங்க. ஒழிஞ்சு நோமலா பேபி பிறக்கிறதுனாக்கா கழட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், எல்லா டாக்டருக்கும் எல்லாமே தெரியும். ஒரு தமிழாலாம் அங்க இருக்க மாட்டாங்களா, இது வந்து இந்த பிள்ளைக்கு சீமந்தம் செஞ்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சூளக்காப்பு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் அது ஒரு மன உறுதியும் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் அது போடுறது. ஓகே, ஆனா சூளக்காப்புங்கிறது வந்து அந்த 5 பஞ்சலோக காப்பை தான் போடுவாங்க. ஆனா இப்ப அந்த காப்பு போடுறாங்களோ இல்லையா, பவுன் காப்பை தான் போடுறாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? ஜிக்கி ஜிக்கின்னு பவுன் காப்பை போடுறாங்க. சூளக்காப்பு போடுறாங்களோ இல்லையா, பவுன் காப்புக்கு மட்டும் முதல்ல நிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஆசை, பிள்ளை மக வந்து மாசமா இருக்கு, ஒரு பவுனை போடணும்னு ஆசைப்படுறாங்க. பவுனு போட்டாலும் நீங்க அந்த சூளக்காப்பு கண்டிப்பா போட்டே ஆகணும். போடணும். அந்த கண்ணாடி வழியில எதுக்கு போடுறாங்க அது சொல்லுங்க பாப்போம். கண்ணாடி வழி வந்து எதுக்கு போடுறாங்க? பிள்ளைக்கு சத்தத்துக்கு என்னமோ சொல்லுவாங்க. புள்ள வயிற்றுல இருக்குது இல்ல, இந்த புள்ள இப்படி ஒருக்கிச்சு படுக்குது. அப்ப இந்த வழியில கட கட கடன்னு சுத்துது. அப்புறம் இப்படி கையெல்லாம் தேய்க்கும் அந்த பொண்ணு. அப்ப இந்த வழியில வந்து இப்படி ஓசை எழுப்புற மாதிரி அந்த பிள்ளைக்கு வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஓசை எழுப்புற மாதிரி. இப்ப நீ ஒரு பாட்டு படிங்கன்னா அந்த பிறந்த பையன் படிப்பான். பிறந்த புள்ள வந்து வயசானது. இந்த பாட்டு வந்து அந்த கடவுள் எழுதிருப்பான், வயிற்றுலயே எழுதிருவாரு, ஞானம் எழுதிருவாரு. ஞானத்தோட அந்த புள்ள பாட்டு படிக்கும். அதனால கர்ப்பசிரிங்க மாசமா இருக்கும் போது நல்லதே பார்க்கணும், நல்லதே படிக்கணும், நல்லதே பேசணும், நல்ல எண்ணங்களோட இருக்கணும். அப்பதான் நம்ம குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் உண்மை. நன்றிம்மா.